பிரிஞ்சிருந்த சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் சேர்க்கிறதா, அதற்கு வந்து எடப்பாடி மறுக்கிறதாவும் ஒரு தகவல். இல்லை, அன்னைக்கு ஐடிசி ஹோட்டல்ல ஒரு ரூம்ல தங்கி இருந்தார் ஓபிஎஸ். அங்கேயே தான் இருந்தார். அவர் கூப்பிடல. அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். எதிர்பார்த்து தன்னையும் கூப்பிடுவாருன்னு சொல்லி அரசியல்ல தரைமட்டத்தில் இருக்கிற தினகரன் அவருக்கு அட்டாக் வந்து அப்போல போய் படுத்துட்டார். அது அட்டாக் இல்லை, அமித்ஷா அட்டாக். நாங்கள் சுமத்து வெளிப்படையாவே சொல்றேன், உங்களுக்கு கால் ஏற்கனவே இல்லை. இல்லாதவர்கள் கால் எப்படி உண முடியும்? கால் இருந்தால் தானே உண முடியும். காலே இல்லையே, எப்படி உண முடியும்? அண்ணாமலையே அதர்வை உருவாக்க முடியலன்னா நயினார் நாகேந்திரன் எப்படி உருவாக்க முடியும்? அவங்க நம்புறாங்களா அதிமுக அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டா நம்ம வந்து 2வது இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் அவங்க நம்புறாங்க? எந்த நம்பிக்கையில்னு சொன்னா, உனக்கு விலங்குகள் தயாராகி உள்ளது என்பது அவருக்கு சில சமிக்ஞைகள் மூலம் உணர்த்தப்பட்டது. ஒரு குலத்துரோகியினுடைய வீட்டில் இதற்கான பேச்சுவார்த்தை இருந்தது. ஒரு 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 உள்துறை அமைச்சர் என்கிற உயர்ச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒரு குலத்துரோகியின் வீட்டில் போய் உட்கார்ந்து அரசியல் பேசுகிறார் என்றால், அந்த உள்துறை அமைச்சருடைய உயரத்தை கூட இந்த நாட்டில் மதிக்காத ஒரு அமித்ஷா இந்த நாட்டின் உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதியானவர் தானா என்கிற கேள்வி எழுகிறது. நயினார் நாகேந்திரன் தைரியம் இருந்தா நீங்க தேர்தலில் இப்போ கலைச்சிட்டு ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் சந்திங்க உடனே மு.க. ஸ்டாலின். நான் திருப்பி கேட்கிறேன், அறுதி பெரும்பான்மை பெறாமல் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தலை சந்திக்க தயாரா? நான் கேட்கிறேன், இந்த நாட்டில் இப்ப இமயமலைக்கு ஏன் போறாரு? ரஜினிகாந்த் போனா என்னால புரிஞ்சுக்க முடியுது. நீங்க எதுக்கு போறீங்க? நீங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவீங்கன்னு சொல்லி ஆர்வடம் கணிச்சிட்டு இருந்தா நீ இமயமலையில போய் நிக்கிறதுனா அப்ப எதுவும் நிலைமை சரியில்லைன்னு புரியுது. அரசியல் களம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், பேச்சாளர் ஐயா நாஞ்சில் சம்பத் அவர்கள். அவரோடு பேசலாம். ஐயா வணக்கம். வணக்கம். குறிப்பா அதையும் தாண்டி வந்து அமித்ஷா பேசினது அதிமுக பாஜக கூட்டணி, அதையும் தாண்டி பிரிந்திருந்த தலைவர்கள்லாம் ஒன்று சேர்க்கணும். ஆனா அவர் பிரஸ் மீட்ல பேசும்போது பாத்தீங்கன்னா அதிமுக உட்கட்சி விவகாரங்கள்லாம் தலையிட மாட்டேன்னு சொன்னதா அவர் பேசியிருக்காரு. ஆனா பின்னணியில வந்து பிரிஞ்சிருந்த சசிகலா, தினகரன், ஓபிஎஸ் எல்லாரும் சேர்க்கிறதா, அதற்கு வந்து எடப்பாடி மறுக்கிறதாவும் ஒரு தகவல் இருக்கு இல்லையா? அன்னைக்கு ஐடிசி ஹோட்டல்ல ஒரு ரூம்ல தங்கி இருந்தார் ஓபிஎஸ். அங்கேயே தான் இருந்தார். அவரை கூப்பிடல. அவர் எதிர்பார்த்துட்டு இருந்தார். தன்னையும் கூப்பிடுவாருன்னு சொல்லி அரசியல்ல தரைமட்டத்தில் இருக்கிற டிடிவி தினகரன் நினைச்சிட்டு இருந்தான். அவருக்கு அட்டாக் வந்து அப்போல போய் படுத்துட்டார். அது அட்டாக் இல்லை, அமித்ஷா அட்டாக். அது கேட்டீங்களா? அதனால இப்பொழுது பூசி மெழுகுகிறார் நயினார் நாகேந்திரன். கூப்பிட வேண்டிய நேரத்தில் அவங்களையும் கூப்பிடுவோம். கூப்பிடுவாரா கூப்பிட மாட்டாரா அதை எடப்பாடி தீர்மானிக்க முடியாது, அமித்ஷா தான் தீர்மானிப்பார். உட்கட்சி விவகாரம் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார் இல்லையா? உட்கட்சி விவகாரத்தில் தலையிட மாட்டேன்னு சொல்லிட்டார்ல. எது சொல்றாரோ அதுக்கு எதிராக நடப்பார் அமித்ஷா. அவர் சொல்றதை கேட்டு ஆமா ஆமா. அதனால தமிழ்நாட்டில் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு கால் ஒன்று இடம் கிடைச்சது மாதிரி ஒரு கனவுல இருக்காங்க. நாங்கள் சுமத்தி வெளிப்படையாவே சொல்றேன், உங்களுக்கு கால் ஏற்கனவே இல்லை. இல்லாதவர்கள் கால் எப்படி உண முடியும்? கால் இருந்தால் தானே உண முடியும். காலே இல்லையே, எப்படி உண முடியும்? அண்ணாமலையே அதர்வை உருவாக்க முடியலன்னா நயினார் நாகேந்திரன் எப்படி உருவாக்க முடியும்? அவங்க நம்புறாங்களா அதிமுக அந்த இடத்துல இருந்து அப்புறப்படுத்திட்டா நம்ம வந்து 2வது இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்னு எந்த நம்பிக்கையில் அவங்க நம்புறாங்க? எந்த நம்பிக்கையில்னு சொன்னா, அப்படித்தான் அவங்க இங்க வந்தாங்க கர்நாடகத்தில். அங்க பெரிய பார்ட்டி வந்து மதசார்பற்ற ஜனதா தளம். அந்த இடத்துக்கு இவங்க வந்துட்டாங்க இன்னைக்கு. ஆனா அங்க இருக்கிற ஒரு அரசியல் வேற, இங்க இருக்கிற அரசியல் வேற. அரசியல் வேற அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம்ல. ஆனா தமிழ்நாட்டு மக்கள் பிஜேபியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது பிஜேபி காரனுக்கே தெரியும். என்ன காரணம்னா, நீ என்ன தைரியத்துல வந்து இந்த கூட்டணியை உறுதி செய்கிற அன்னைக்கு காலையில செய்தி 50 ரூபா நீ கேஸுக்கு விலை ஏற்றிட்ட. கச்சா எண்ணெயின் விலை உலக சந்தையில் குறைந்தாலும் என் காலடியில் கிடக்கின்ற இலங்கை, என்னோடு பகை பாராட்டுகிற பாகிஸ்தான், இன்னொருவர் தயவில் உயிர் வாழ வேண்டிய நிலைமையில் இருக்கிற வங்காளதேசத்துல கூட பெட்ரோல் டீசல் விலை குறைவு, இந்தியாவில் குறையல. என்ன காரணம்? அப்ப நீ தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, இந்திய வாக்காளர்களை உன்னை அங்கீகரிக்க வேண்டிய நிலைமையில இல்லை. பிஜேபிக்கு இனி வருகிற காலம் அவர்களுடைய கடைசி காலமாக இருக்கும். ஏன்னா
அதை டெல்லி வாக்காளர்களை நிரூபித்து விட்டார்கள். உங்களை போன்ற ஊடகக்காரர்கள் இதை ஓங்கி யாரும் சொல்லல. 48% மக்கள் வாக்கு அளிக்கல. டெல்லியில 52% மக்கள் வாக்களித்து நீ ஆட்சிக்கு வந்துட்டேன்னு சொன்னா இதுக்கு பேரு ஜனநாயகமா? நீ எந்த கட்சியை குறிவைத்து எந்த தலைவனை சித்திரவதை செய்தாயோ அந்த ஆம் ஆத்மி கட்சி 22 இடங்களை வெற்றி பெற்றிருக்கிறது டெல்லியில. யாரும் இதை பெருசா பேசல. நீ டெல்லியில பெற்றது வெற்றியே கிடையாது. அதனால இனிமேல் கடைசி காலத்தை நோக்கி அந்த கட்சி நகருகிறது. இந்திய துணைக்கண்டத்தினுடைய அரசியல் வரலாற்றில் ஒரு நாடாளும் பிரதமர் நாக்பூருக்கு போய் RSS அலுவலகத்தில் போய் உட்கார்ந்து அங்க போய் வணக்கம் செலுத்தியதெல்லாம் இந்திய மக்கள் வாக்காளர்கள் இன்னைக்கு கடுமையான எரிச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். RSS பிலாசபி ஒண்ணு இருக்குல்ல, அது மனிதனை பேதப்படுத்துவது, மனிதனை இருட்டில் தள்ளுவது, ஒரு சூனியத்தில் கொண்டு போய் இந்தியாவை நிறுத்துவது, கோட்சேவின் இந்தியாவை சிருஷ்டிப்பது, ஒன்றுபட்ட இந்தியா, அகண்ட பாரதம் என்று சொல்லி RSS சித்தாந்தத்திற்கு இன்றைக்கு வலிமை சேர்ப்பதற்கு அவர்கள் போடுகிற திட்டத்திற்கு பலியாகிவிட்டவர் தான் நாடாளும் பிரதமர் நரேந்திர மோடி. இன்னைக்கு இங்க இருக்கவனுக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இந்தியர்களை. எதுல அனுப்புறாங்க? போர் விமானத்துல. கைகாலில் கட்டப்பட்டு அனுப்புறாங்க. கைகளில் விலங்கு, கால்களில் செங்கிலி. இந்தியாவை விட சின்னஞ்சிறிய கொலம்பியா, அந்த கொலம்பியர்களையும் அனுப்புகிறான். ஆனா கொலம்பியா அதிபர் சொல்லுகிறார் விமானம் தரையிறங்க அனுமதிக்க மாட்டேன்னு. அமெரிக்காவின் போர் விமானத்தை கொலம்பியாவில் தரையிறக்க அனுமதிக்க மாட்டேன். நீ எங்கள் கொலம்பியர்களை அவமானப்படுத்துவதை நான் ஏற்க முடியாது. நீ அவர்களை காலில் சங்கிலி விட்டு கைகளில் விலங்கு போட்டுதான் அனுப்புவாய் என்றால் இந்த விமானம் தரையிறங்க அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய விமானத்தை அமெரிக்காவுக்கு அனுப்புகிறேன். என் மக்கள், கொலம்பிய மக்களை பத்திரமாக அழைத்து வருவதற்கு நானே பொறுப்பேற்றுக் கொள்கிறேன்னு இந்த நாட்டில் கேள்வி கேட்க முடியாத இடத்தில் இருக்கிற ட்ரம்பை பார்த்து கொலம்பியாவின் அதிபர் கேள்வி கேட்கிறார். ஒன்னால கேட்க முடிஞ்சிச்சா? இந்த பிஜேபி கட்சியை இந்திய மக்கள் நிராகரிக்க வேளை வந்துவிட்டது. நயினார் நாகேந்திரன் அண்ணாமலை அவர்களுக்கு அப்புறமா தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் நாங்கள் ஏற்கனவே சிறுபான்மையினர் பாஜக ஓட்டு இருக்காது, ஆனால் என்கிட்ட மாமா நல்லா பழகுறாங்க, ஸோ நான் வந்ததுக்கு அப்புறமா சிறுபான்மையினர் என்ன நம்புவாங்க, இந்த கூட்டணிக்கு வாக்கு செலுத்துவாங்க அப்படின்னு நயினார் நாகேந்திரன் சொல்றாரு இல்லையா? மாமாங்கிறது அவங்களுக்கு பண்பாட்டை குறிப்பது. ஓகே, யாருக்கு? இஸ்லாமியர்களுக்கு பண்பாட்டை குறிப்பது. உன்னை மாமான்னு கூப்பிடுறது மரியாதை நிமித்தமாக மட்டுமல்ல, பண்பாட்டு சிறப்பில் கூப்பிடுறது. இனிமேல் அப்படி உன்னை யாரும் கூப்பிட மாட்டார்கள். யார? நண்பர் நயினார் நாகேந்திரன். ஏன்னா நீ ஒரு அநியாயம் செய்யக்கூடிய கட்சிக்கு தலைமை பொறுப்புக்கு வந்து விட்டாய். இன்னைக்கு களத்தில் செல்வாக்குள்ள பார்ட்டி எஸ்டிபிஐ அவங்க மனசு ஒட்டஞ்சு அறிவாலயத்துக்கு போய் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்து வக்போர்டு சட்ட திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் கொண்டு வந்ததற்கும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்ததற்கும் எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்னு சொன்ன நிமிடத்திலிருந்து நயினார் நாகேந்திரன் ஒன்று புரிஞ்சுக்கிடணும், ஒன்றை இனிமேல் மாமான்னு கூப்பிடுறதுக்கு யாரும் தமிழ்நாட்டில் தயாராக மாட்டார்கள். குறிப்பாக அண்ணாமலை கூட்டணி கட்சி தலைவர்களை மதிக்க மாட்டாரு, எடுத்தவங்க ஊத்துன்னு பேசுவார். ஆனால் நயினார் நாகேந்திரன் பொறுமைசாலி, கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவார். ஸோ அவர் தான் அண்ணாமலை மாதிரி அரக்கத்தனமாக நடந்துக்கிட மாட்டார். அது ப்ளஸ் தான். அது நயினார் நாகேந்திரன் அப்படி நடக்க மாட்டார், மனிதத்தன்மையோடு நடந்து கொள்வார். ஒரு ஈர உணர்வு உள்ள மனிதர் நயினார் நாகேந்திரன். ஆனால் அவர் இருக்கிற இடம் மோசமான இடம். அதனால் அந்த இடத்தை தமிழ்நாட்டு மக்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள். நயினார் நாகேந்திரனே திருநெல்வேலியில் கரை சேருவது இன்னைக்கு கடினம். அதிமுகவோட கூட்டணி இருந்தாலும் சொல்கிறீங்க? ஆமாம், ஏன்னா அதிமுக டெபாசிட் இழந்துருச்சு போன தேர்தலில். அந்த தொகுதிக்கு சம்பந்தம் இல்லாத காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜான் ப்ரூட்ஸ் எங்கள் ஊர்லேருந்து அங்கே போய் நின்னார். தேர்தல் பிரச்சாரமே செய்யலை, ஜெயிச்சிட்டார். அதனால் நயினார் நாகேந்திரன் திருநெல்வேலியில் இனிமேல் வெற்றி பெற வாய்ப்பில்லை. வெற்றி பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும் என்பதை அவர் முடிவெடுத்துக் கொள்ள வேண்டும். அண்ணாமலை பாஜக தலைவர் ஆனதுக்கு அப்புறம் தான் ஓரளவு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்குது. பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அவர் சில விஷயங்கள் பண்றது ஏதோ பாஜகவினர் இல்லை, அவர் எதையும் அவர் போல்டா செய்தார். யாரு? அண்ணாமலை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு தூக்கி போட்டு பேசுவார். என்னை கைது செய்து பாருன்னெல்லாம் சவால் விடுவார். ஆனால் அண்ணன் ஸ்டாலின் அதை கண்டுக்க மாட்டார். ஏன்னா குறைக்கிற நாய்கள் கடிக்காதுன்னு அவருக்கு தெரியும், அப்படி விட்டுட்டார்.
அதே பாணி இவர் பின்பற்ற மாட்டார். இவர் கொஞ்சம் நைஸாக கொஞ்சம் டிப்ளமேட்டிக்காக நடந்துக்குவார். இன்னும் அவர் பிஜேபி கரப்பட்ட வேட்டி கட்டல தெரியுமா உங்களுக்கு? இப்போதும் கட்டலை, தலைவர் ஆனதுக்கு பிறகு கட்ட மாட்டார். ஏன்னா அந்த வேட்டி நிரந்தரம் இல்லைன்னு அவருக்கு தெரியும். இப்போதைக்கு அது ஒரு இதாக பயன்படுத்தி பாஜக. ஆமாம், அண்ணாமலை மாற்றினது வந்து நீங்கள் தவறான முடிவை பார்க்குறீங்களா? பாஜகவினரே பல இடங்களில் போஸ்டர் விடுறாங்க, அண்ணாமலை வந்து தலைவராக்குங்க மீண்டும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை அந்த அண்ணாமலையால் தான் பிஜேபி கட்சிக்கு உயிர் ஒரு ஆக்சிஜன் கொடுத்துட்டே இருந்தார். இப்போ ஆக்சிஜன் உருவிட்டாங்க. இப்போ ஐசியூவில் இருக்கு. எடப்பாடிக்காக தான் இந்த மாற்றமா? எடப்பாடிக்காக இந்த மாற்றம்னு சொன்னால் எடப்பாடிக்கு அந்த நிலைமை ஏன் வந்துச்சு? மனப்பூர்வமாக எடப்பாடி இந்த முடிவு எடுத்தாரா? இல்லையே. ஆமாம், அந்த கூட்டத்திலே பார்த்தீங்கன்னா சைலண்டாக உட்காந்து மனப்பூர்வமாக எடுத்த முடிவல்ல. முடிவெடுக்க அவர் நிர்பந்திக்கப்பட்டார். அவருக்கு நெருக்கடி கொடுக்கப்பட்டது. கராக்கிரகத்தின் கதவுகள் உனக்காக திறக்கப் போகின்றன, உனக்கு விலங்குகள் தயாராகிவிட்டது என்பது அவருக்கு சில சமிக்ஞைகள் மூலம் உணர்த்தப்பட்டது. ஒரு குலத்துரோகியினுடைய வீட்டில் இதற்கான பேச்சுவார்த்தை நடந்தது. ஒரு 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 உள்துறை அமைச்சர் என்கிற உயர்ச்சபட்ச அதிகாரத்தில் இருக்கிறவர் ஒரு குலத்துரோகியின் வீட்டில் போய் உட்கார்ந்து அரசியல் பேசுகிறார் என்றால் அந்த உள்துறை அமைச்சருடைய உயரத்தை கூட இந்த நாட்டில் மதிக்காத ஒரு அமித்ஷா இந்த நாட்டின் உள்துறை அமைச்சராக இருப்பதற்கு தகுதியானவர் தானா என்கிற கேள்வி எழுகிறது. மலைகளை உடைத்தவன், சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை விளைவித்தவன், மனைவியை கொன்றவன், இந்த நாட்டில் ஒரு சாமியார் என்று சொல்லிக்கொண்டு ஒரு கபட வேடதாரியை அவர் நடத்துகிற சிவராத்திரி விழாவில் போய் கலந்து கொள்கிறார் என்றால் இந்தியாவின் உள்துறை அமைச்சர் தன்னுடைய உயரம் எவ்வளவு என்பதை உணர்ந்து கொள்ளவில்லையே என்கிற ஏக்கமும் கவலையும் என்னை போல பார்வையாளர்களுக்கு இருக்கிறது. துக்ளக் நீங்க சொன்னது மாதிரி வந்து துக்ளக் குருமூர்த்தி வீட்டுக்கு அமித்ஷா அவர்கள் போறாரு, உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர்னா அந்த அளவுக்கு நம்புறாங்களா அவருடைய இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை? இல்லை, அரசியல்ல தரகர்களை பார்த்துருக்காங்க. வீட்டுக்கே போறாரு, அவர்கள் சொல்லியிருந்தா ஹோட்டலுக்கு வரவழைச்சிருக்கலாம்ல. அரசியல்ல தரகர்களை கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா அரசியல் ஆசாட பூபதிகளையும் இந்த நாட்டில் அங்கீகரிக்க வேண்டிய அளவுக்கு இந்திய அரசியல் இன்றைக்கு ஈனத்தனமான ஒரு இடத்துல வந்து நிற்குது. அவர் பேச்சை கேட்டதுனால தானே ஓபிஎஸ்க்கு இப்போ இந்த நிலைமையில் இந்த நிலைமை வந்துச்சு. அவருக்கு பேச்சை கேட்டதுனால வந்துச்சு. அதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துச்சு. இனி பெரிய பிரச்சாரமெல்லாம் திமுக செய்ய வேண்டிய தேவையில்லை என்கிற அளவுக்கு எளிதாகிவிட்டது. 200ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. 200 வெல்வோம் 200 அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக 200 கூட்ட வேண்டியது இருக்கு. நயனா நாகேந்திரன் பாஜக தலைவராக பொறுப்பேற்றதுக்கு அப்புறமா பேட்டி கொடுத்தார் சமீபத்தில். அந்த பேட்டியில் தைரியம் இருந்தால் நீங்கள் தேர்தலில் இப்போ கலைச்சிட்டு ஆட்சியை கலைச்சிட்டு மீண்டும் சந்திங்க உடனே அப்படின்னு சொல்கிறார் இல்லையா முதல்வர் மு.க. ஸ்டாலின் நோக்கி. நான் திருப்பி கேட்குறேன், அறுதி பெரும்பான்மை பெறாமல் அதிகாரத்திற்கு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கு தைரியம் இருந்தால் நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தலை சந்திக்க தயாரா? நான் கேட்குறேன், இந்த நாட்டில் ஒரு ஒரு புதிய பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவுக்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. ராமர் கோவில் திறப்பு விழாவிற்கு குடியரசுத் தலைவருக்கு அழைப்பில்லை. எந்த அயோத்தியில் ராமருக்கு கோவில் கட்டினீர்களோ நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த பைசாபாத் தொகுதியில் பிஜேபி வெற்றி பெறல. தைரியம் இருந்தால், ஆண்மை இருந்தால் நாளைக்கு நாடாளுமன்றத்தை கலைத்து விட்டு தேர்தலை சந்திப்பதற்கு நீங்கள் தயாரா? ஆஞ்சில் சம்பத் கேட்கிறேன் அண்ணன் ஸ்டாலினுக்காக. இதுக்கு நயனார் நாகேந்திரன் பதில் சொல்வாரா? சொல்ல மாட்டார். அவர் இப்படி கடந்து எஸ்கேபிசம்பாங்க, அப்படி கடத்திட்டு போயிடுவார். அண்ணாமலை மாற்றப்பட்டதுக்கு அப்புறமா அவருக்கு வந்து பெரிய அளவில் பாஜக பொறுப்பு கொடுக்கப்படும். அதான் இமயமலைக்கு போயிருக்காரு. இமயமலைக்கு ஆமாம், எதிர்பார்க்கப்பட்ட சூழல சாதாரண ஒரு தேசிய செயற்குழுவோ பொதுக்குழு உறுப்பினரோ பதவி கொடுத்துருக்காங்க. அதுல ஏற்கனவே பலர் இருக்காங்க, பெரிய தியாகிகள் எல்லாம் இருக்காங்க. சசிகலா இருக்காரு, சசிகலா புஷ்பா பெரிய தியாகியான சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார். அதில் அண்ணாமலைக்கும் ஒரு இடம். ஒரு ஐபிஎஸ் ரேஞ்சில் உட்காந்து இந்த நாட்டில் எத்தனையோ அதிசயங்களை நிகழ்த்த வேண்டிய ஆற்றல் அவருக்கு இருக்கு. எல்லாத்தையும் இழந்துட்டு வந்து நிற்கிறார். அண்ணாமலை பார்த்தா பரிதாபமாக இருக்கு எனக்கு. அவர் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார் நினைக்கிறீங்க? இல்லை, நான் துணிச்சலாக நான் முடிவெடுத்தேன். கர்மயோகம் வாங்க, என்னுடைய கர்மாவை நான் நல்லா தான் செய்தேன். எனக்கு ஒரு பாராட்டு கூட இல்லை. என்னை கழட்டி விட அவர் விரக்தியில தான் இருக்காரா? அண்ணாமலை விரக்தியில தானே இருப்பார். வேற என்ன வழி அவருக்கு?
இப்போ இமயமலைக்கு ஏன் போகிறாரு? ரஜினிகாந்த் போனால் என்னால் புரிஞ்சுக்க முடியுது. நீங்கள் எதுக்கு போகிறீங்க? நீங்கள் சென்ட்ரல் மினிஸ்டர் ஆவீங்கன்னு சொல்லிங்க ஆர்வடம் கணிச்சிட்டு இருந்தா நீ இமயமலையில் போய் நிற்கிறேன்னா அப்போ நிலைமை சரியில்லைன்னு புரியுது. திரும்ப வந்து அவர் தனி கட்சியில் ஆரம்பிக்க போறாரு அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க இல்லையா? அந்த முடிவுக்கு அவர் வரமாட்டார். ஏன்னா அவருக்கு பாஜகவில் நீங்க சொன்னது மாதிரி பாஜக ஒரு பக்கம் வளர்ந்திருந்தாலும் தனிப்பட்ட முறையில் அண்ணாமலை வந்து அவருக்கான செல்வாக்கை உயர்த்திருக்காரு இல்லையா? பாஜகவில் இருக்கும்போது, தலைவராக இருக்கும்போது. ஸோ அதை பயன்படுத்தி கொள்ள அவருடைய செல்வாக்கை பயன்படுத்திக்கிட்டாரு. தன்னுடைய வீட்டு வாசல்லையே தன்னுடைய முதுகில் அடிச்சுக்கிட்டாரு. செருப்பு போட மாட்டேன்னு சொல்லி திமுக ஆட்சி அகற்றுவது வரைக்கும் செருப்பு போட மாட்டேன்னு சபதம் எடுத்தாரு. சரி, இந்த செருப்புக்காவது மரியாதை கொடுத்துருக்கலாம், அதுவும் செய்யலை. இன்னைக்கு ஒரு திரிசங்கு சொர்க்கத்தில் நிற்கிறாருன்னு தான் நினைக்கிறேன். அது எங்கே போய் முடியும்னு தெரியல. இமயமலையிலேருந்து இறங்கி வந்தால் தெரியும்.